ஸ்ரீ விநாயகர் வழிபாடு. நாம் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அது நன்றாக அமைய வேண்டும், திருப்திகரமாக நிறைவேற வேண்டும் என்று பகவானே பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக அந்த சுபகாரியமும் அதற்காக நடத்தும் பிரார்த்தனையும் இடையூறு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று விநாயகரை வணங்குகிறோம். விக்னங்களுக்கு ராஜனான அவர் விக்னங்கள் வராமல் நம்மை காப்பவர் என்ற நம்பிக்கை நம் மனதில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. சிறுவர் முதல் முதியோர் வரை அவரை போற்றி வணங்குகிறார்கள். நம் நாட்டிலே எல்லா விதமான தெய்வ வணக்கத்துக்கும் விநாயகர் வழிபாடு முதன்மை ஸ்தானம் பெற்றிருக்கிறது. கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாருக்கென்று தனி மாடம் இருப்பதை காணலாம். விநாயக பூஜையிலே மற்றொரு விசேஷம் உண்டு. இதர வழிபாடுகளில் நாம் தெய்வத்தை கும்பிடுகிறோம், கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம். ஆனால் இவைகளை காட்டிலும் விநாயகரை வழிபடும் போது 2 கைமுட்டிகளாலும் தலையில் நெற்றிக் கொடியில் குட்டிக் கொள்கிறோம், தோப்புக்கரணம் போடுகிறோம். நமஸ்காரத்தை விட விநாயகருக்கு இது இரண்டுமே அதிக பிரியமானவை என்று சொல்லப்படுகிறது. விநாயகர் உருவம் இல்லாத கோயில்களே கிடையாது என கூறலாம். அந்த ஊரிலே பெரிய கோவில் இல்லாவிடில் விநாயகருக்கென சிறு கோயிலாவது இருக்கும். பெருமாள் கோயிலிலே தும்பிக்கை ஆழ்வாராக விநாயகரை பூஜிக்கிறார்கள். விநாயக உருவமே விசித்திரமானது. பருத்த வயிறும் சிறுத்த கண்களும் குட்டை கால்களும் முரம் போன்ற காதும் யானை முகமும் கொண்டிருக்கும் அவரை யாவரும் விரும்பி பூஜிக்கின்றனர். எல்லா விதமான சக்திகளையும் அவர் கொண்டவர். அறிவிற்கு அவரே அதிதேவதை. அதே போல செல்வத்துக்கும் அவர்தான். இடியோர்களை தவிர்ப்பவர், சித்தியை கொடுப்பவர், இன்னும் எல்லா விதமான சக்திகளையும் நிறைவேற்றுபவர். அவரையே பிரதான தேவதையாக கொண்டு வழிபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காணபத்தியர் என்ற பெயர். அவர்கள் விநாயகரின் திருவுருவங்களை 6 விதமாக வழிபடுகின்றனர். மகா கணபதி, ஹரித்ரா கணபதி, உச்சிஷ்ட கணபதி, நவநீத கணபதி, ஸ்வர்ண கணபதி, சந்தான கணபதி ஆகியவையே அவை. விநாயகருக்கு மிகவும் பிரியமான பத்திரம் வன்னி பத்திரம். வன்னி பத்திரம் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்தால் அதற்கான பலன் ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று நாவல் பழமும் கொழக்கட்டையும் விநாயகருக்கு பிடித்தமானவை. கொழக்கட்டையில் மேலே மூடியிருக்கும் மாவு பொருள் யானையா போர்வையாம். உள்ளே இருக்கும் பூரணம் பகவானின் இனிமையான குணம். இத்தனை மகிமை கொண்ட கொழுக்கட்டைகளில் 21 அவருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். சதுர்த்தி அன்று அவரை 21 இலைகளால் அர்ச்சித்தல் விசேஷம் என சொல்லப்பட்டுள்ளது. அவை முல்லை, கரிசிலாங்கண்ணி, வில்வம், ஊமத்தை, இலந்தை, வெள்ளை அருகம்புல் வேரோடு கூடியது, துளசி, வன்னி, நாயுருவி, கண்டந்தங்கத்திரி, அரளி, எருக்கு, மருதை, விஷ்ணுகிராந்தி, மாதுளை, தேவதாரு, மருவு, அரசு, ஜாதி மல்லிகை, தாழை, அகத்திக்கீரை ஆகியவற்றின் இலைகளே. பகவான் தன் பக்தர்கள் தம்மை எவ்வாறு மனத்தில் தியானிக்கின்றார்களோ அவ்வாறே அவர்களுக்கு காட்சி தருகிறார் என்பார். விநாயகரை வழிபடுபவர் அனைவரும் அவரை ஒரே மாதிரியான உருவில் எங்குமே வழிபட்டதில்லை. அவற்றில் பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. விநாயகருக்கு 32 வகையான உருவங்கள் உண்டு என்று முத்கல புராணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. சாரதா திலகம் என்ற நூல் 51 உருவங்கள் இருப்பதாக கூறுகிறது. ஓசி கங்கூசி என்பவர் 16 வகை இருப்பதாகவும் அவற்றை குறிப்பிட்டுள்ளார். பாலகணபதி, தருண கணபதி, வாகட கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவஜ கணபதி, பிங்கள கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்னராஜ கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகாவிக்ன கணபதி, புவனேச கணபதி, நிரத்த கணபதி, ஊர்த்த கணபதி என்பவையே அவை. அநேகமாக விநாயகரின் திருவுருவங்கள் வீற்றிருக்கும் நிலையிலே தான் காணப்படும். நின்ற கோலத்தில் சில உருவங்களும் நர்த்தன கோலத்தில் சில உருவங்களும் கூட கிடைக்கின்றன. உடலை வளைத்தபடி நின்ற நிலையில் காணப்படும் உருவங்களுக்கு திபங்கம், திரிபங்கம் என்று உடலிலேயே காணப்படும் வளைவுக்கேற்ப பெயர் அமையும். எவ்வித வளைவும் இல்லாது நேராக நிலையிருப்பதை சமபங்கம் என்று குறிப்பிடுபவர். விநாயகரின் தும்பிக்கை இடது பக்கமே திரும்பியிருக்கும். சில உருவங்களில் அது வலது பக்கம் சுழித்திருக்க காணலாம். அவ்வாறு காணப்படும் விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் என்று பெயர்.
விநாயகர் வழிபாடு ஏறக்குறைய 6வது நூற்றாண்டிலிருந்து தான் நமது நாட்டில் பரவத் தொடங்கி இருக்க வேண்டும் என்று டாக்டர் பந்தர்கார் கூறுகிறார். பாபு நாகேந்திர வசு தமது மயூர பஞ்சகத்தில் நேபாளத்தில் காணப்படும் ஒரு விநாயகர் கோவிலை பற்றி குறிப்பிடும்போது, கிறிஸ்து பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அக்கோயிலை மௌரிய அரசன் அசோகனின் சகோதரி கட்டியதாக கூறுகிறார். நம் நாட்டில் விநாயகர் வழிபாடு தென்னிந்தியாவை தவிர மகாராஷ்டிரம், வங்காளம் ஆகிய 2 இடங்களிலும் அதிக அளவில் காணப்படுகின்றன. தமிழ்நாடு, மகாராஷ்டிரம் முதலிய இடங்களில் விநாயகரை உழவு தெய்வமாகவும் கொண்டாடுகின்றனர். அவருடைய வழிபட்டாலேயே நெற்பயிர் நன்கு விளைந்தது, நல்ல விளைவை கொடுக்கிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. விநாயகர் உருவங்களில் அதன் கைகளில் வைத்திருந்து கொண்டிருப்பதாக காணப்படும் பொருள்களில் நெற்கதிரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. நடவு நடும் பெண்கள் தங்கள் வேலையை விநாயகர் கண்காணிப்பதாகவே கருதுகிறார்கள். அதனால் அவர்கள் நடவு நாட்டு முடியும் போது, ஏரி நடும் தனையும் எரிப்பிருந்த பிள்ளையாரே, ஏரி நட்டு நான் போரேன் எழுந்திருங்க ஐயாவே என்று பாடுகிறார்கள். மகாராஷ்டிரத்தில் விநாயக சதுர்த்தி அன்றைக்கு நெற்களஞ்சியத்தை பூஜிப்பதும் இதனையே எடுத்துக்காட்டும். விநாயகர் வழிபாடு நம் நாட்டுடன் நின்றவில்லை. இந்திய நாகரிகம் வியாபித்த எல்லா இடங்களிலும் இந்த வழிபாடு பரவி இருக்கிறது. நேபாளம், பர்மா, மலேயா, ஜாவா, சயாம், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் அந்நாட்டு மக்கள் இன்றைக்கும் விநாயகரை வழிபட்டு வருகிறார்கள். விநாயகரை இந்துக்கள் மட்டுமேயன்றி பௌத்தர்களும் வழிபடுகின்றனர். பௌத்த மத தெய்வ விக்கிரகங்களுள் விநாயக உருவத்தை சகஜமாக காணலாம். இதனாலேயே பௌத்த மதம் நன்றாகவே பரவி தழைத்து வளர்ந்துள்ளதான சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இவ்வழிபாடும் நன்கு பரவியிருக்கின்றது. பௌத்த நூல்களிலே விநாயகரை பற்றி குறிப்பு காணப்படுகின்றன. ஒரு சமயம் புத்த பகவானே ராஜகிரகத்திலே தங்கியிருக்கும் போது தம் சிஷ்யரான ஆனந்தருக்கு கணபதி ஹிருதயம் என்னும் மந்திரத்தை உபதேசித்ததாக மகாயானம் என்னும் வகையை சார்ந்த புத்த நூல்கள் கூறுகின்றன. சாளுக்கிய அரசன் 1ஆம் புலிகேசி காலத்தில் வாதாபி குகை கோயிலில் விநாயக உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. வாதாபி மீது படையெடுத்து வந்து அழித்த நரசிம்மவர்மனுடன் சென்ற படைத்தலைவரான பரஞ்சோதி என்பவர் அங்கிருந்த விநாயகரின் திரு உருவம் ஒன்றை தமது ஊரான திருச்செங்காட்டாங்குடியில் கொண்டு போய் நிறுவியுள்ளார். திரிபுரா ராஜ்யத்திலும் பெல்லாரிக்கு அருகிலுள்ள ஹம்பியிலும் பம்பாய்க்கு அருகிலுள்ள எலிஃபண்டா குகைகளிலும் விநாயகரின் திருவுருவங்கள் காணப்படுகின்றன. நமக்கு கிடைக்கும் விநாயக உருவங்களில் மிக பழமையானதென்று நிச்சயமாக கூற முடிவது இந்தியாவில் இல்லை, சீனாவில்தான் கிடக்கிறது. குங்ஷின் என்னும் இடத்தில் உள்ள பௌத்த குகை கோயிலில் அந்த உருவம் இருக்கிறது. அது கிபி 531ஆம் ஆண்டு செதுக்கப்பட்டது. சற்றே குறைய அதே சமயத்தில் சீனத்திலேயே துன்ஹுவாங் என்னும் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கோயிலில் விநாயக வர்ண சித்திரம் ஒன்று உள்ளது. கோயில் நிர்மாணிக்கப்பட்ட போது எழுதப்பட்டதே அது. சீன துர்க்கிஸ்தானத்திலும் விநாயக உருவம் கிடைக்கிறது. கோட்டான் பிரதேசத்தில் எந்தரே என்னும் இடத்தில் உள்ள கோயிலில் இவர் படம் வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. இவையே மிகவும் பழமையாக கிடைக்கும் விநாயகர் உருவங்கள். நம் நாட்டிலே பழமையாக உள்ள வாதாபி கணபதியும் வல்லம், தருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் உள்ளவையும் காலமுறைப்படி இவற்றுக்கு பின்பற்றவையே. ஜப்பானில் இரட்டை விநாயகர் உருவம் உண்டு. இதற்கு குவான் ஷி தியே என்ற பெயர். ஜப்பானியர் இதன் வழிபாட்டை மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று கருதி நடத்தி வருகின்றார்கள். பர்மாவில் மகாபீனி என்றும், மங்கோலியாவில் தோத்கார் அவுன்கான் என்னும், திபேத்தில் ஸ்கோர் டாக் என்றும், கம்போடியாவில் பிராகேனேஸ் என்றும் விநாயகர் அழைக்கப்படுகிறார். ஆப்கானிஸ்தானில் விநாயக வழிபாடு பரவியிருக்கிறதென்பது சிறிது காலத்துக்கு முன்பு அங்கு நடைபெற்ற புதைப்பொருள் ஆராய்ச்சி பிரிவினர் பரிசோதனை செய்து வருகின்றனர். காபூலுக்கு 70 மைல் தெற்கே கார்டெக்ஸ் என்னும் இடத்தில் பூமிக்குள்ளிருந்து விநாயகரின் சிலை ஒன்று கண்டெடுத்தார்களாம். நின்ற நிலையில் இருக்கும் அவ்வுருவத்தின் கீழ் சமஸ்கிருதத்தில் பின்வருமாறு செதுக்கப்பட்டிருக்கிறது. அத்திருவுருவம் பெருமை வாய்ந்த ஷாஹி வம்சத்து அரசனான பரமபட்டாரக மகாராஜாதிராஜனான
ஹி ஷா கிங்லா என்பவனால் அவனது 8வது ஆண்டில் அது செய்வித்ததாக கூறுகிறது. இன்னும் திதி, மாதம் முதலிய குறிப்புகளும் அதில் காணப்படுகின்றன. அவ்வுருவம் அநேகமாக 6வது நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். அதேபோல காபூலுக்கு 10 மைலுக்கு வடக்கில் உள்ள ஸ்கர்தார் என்னுமிடத்திலிருக்கும் ஓர் உருவம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர ஆலயத்தில் இருக்கும் கங்கை கொண்ட விநாயகர் மிகவும் பழமையாது. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் அதையொட்டி உள்ள முகமண்டபத்தில் வடக்கு நோக்கி நிற்கும் சிறு விமானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பக்கத்தே வடக்கு பிரகாரத்தில் ஒரு சிறு கிணறும் இருக்கிறது. இந்த கிணறுக்கு கங்கா தீர்த்தம் என்று பெயராம். அவ்விதம் பெயர் வந்ததற்கான ஒரு புராண கதையும் இருக்கிறது. ஒரு சமயம் விநாயகருக்கு ஏதோ ஒரு சாபம் ஏற்பட்டு விட்டதாம். அதை போக்கிக் கொள்ள அவர் நாகேஸ்வரரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டி வந்ததாம். ஆகவே அவர் தம் துதிக்கையால் பூமியிலே ஓங்கி அறிய அங்கே கங்கை நீர் குமிழிட்டு கிளம்பியதாம். விநாயகரும் அதை கொண்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து சாப விமோசனம் அடைந்தாராம். இந்த கதை பிற்காலத்தில் எழுந்ததே. சோழ மன்னனான 1ஆம் ராஜேந்திரன் கங்கா விஜயம் செய்து வெற்றியோடு திரும்பும்போது வடநாட்டிலிருந்து கொணர்ந்ததாகும். கும்பகோணத்தையும் தன்னுள் அடக்கி பெரிய நகரமாக அக்காலத்தில் விளங்கிய பழையாறையில் வாழ்ந்து வந்தார்கள் சோழ மன்னர்கள். அரசனும் தான் கொணர்ந்த விநாயக உருவத்தை தன் ஊர்கோவிலில் பிரதிஷ்டை செய்து வைத்தான். அதனாலே அந்த உருவத்தை கங்கை கொண்ட விநாயகர் என்று குறிப்பிடுகிறார்கள். நின்ற திருக்கோலத்தில் உள்ள இவ்வுருவம் கருப்பு நிறமாக சலுவை கல்லால் ஆனது. சுமார் 3 அடி உயரம் உள்ளது. உடல் பாரம் முழுவதையும் அதன் வலது காலால் தாங்கி திரிபங்கம் என்ற நிலையில் மிக அழகாக தோற்றம் அளிக்கிறது. ஆகம சாஸ்திரப்படி இதை பிரசன்ன கணபதி என்று சொல்லலாம். ஆயினும் அப்படி வரும்போது அவர் இரு கைகளையும் வரத முத்திரையிலும் அபய முத்திரையிலும் கொண்டிருக்க வேண்டும். மற்ற 2 கைகளில் பாசமும் அங்குசமும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உருவம் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் காணப்படும் விநாயக உருவத்துக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. தமிழ்நாட்டு உருவங்களிலே மகர தோரணம், வானத்தில் பறக்கும் கந்தர்வர்கள், யாழி முகம் ஆகியவற்றை காண முடியாது. ஜடாமகுடத்துக்கு பதில் கரண்ட மகுடமே காணப்படும். இந்த அருமையான உருவம் வங்கத்தை கிபி 1000 ஆண்டுக்கு அணைத்ததாக அரசு செலுத்திய பால மன்னர்கள் காலத்திலே நிர்மாணித்தவற்றையே பெரிதும் ஒத்திருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். முற்கல புராணங்களில் கூறப்பட்டுள்ள 32 வகைகளுள் ஹேரம்ப கணபதி உருவமும் ஒன்று. இதற்கு பஞ்சமுக விநாயகர் என்று வேறு பெயரும் உண்டு. இவ்வுருவம் தமிழ்நாடு, வங்காளம், நேபாளம் ஆகிய இடங்களில்தான் காணப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் இது பிரபலமாக இல்லை. இவ்விடம் கிடைக்கும் உருவங்களும் அதிகம் இல்லை. 3 உருவங்கள் மட்டுமே. அவற்றுள் ஒன்று லோகத்தால் ஆனது, மற்ற 2 கற்சிலை. அவை நாகப்பட்டினம், திருவானைக்கா, திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் இருக்கின்றன. நேபாளத்தில் கிடைக்கும் விக்கிரகங்களின் உருவங்கள் நம் நாட்டு விக்கிரகங்களைப் போல் இல்லாமல் முகம் மெலிந்து காணப்படும். விநாயகரின் பக்கத்திலே அவர் சக்தியும் கூட இருக்கிறாள். அவள் ஒரு காலை சிங்கத்தின் மீதும் மற்றொரு காலை மூஞ்சூறு மீதும் ஊன்றி நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய 5 முகங்களும் நேராக ஒரே வரிசையாக இல்லை. பக்கத்துக்கு ஒன்றாக 4ம் நேர்முகத்துக்கு மேலே மற்றொன்றுமாக காணப்படுகின்றன. சாதாரணமாக விநாயகருக்கு மூஷிகம் வாகனமாக கருதப்பட்டு வருகிறது. நம் நாட்டு கோயில்களில் விநாயக உருவங்களுக்கு முன்பு மூஷிகம் நிறுத்தப்பட்டிருப்பதை காணலாம். சில உருவங்கள் மூஞ்சூரின் மீது ஏறி சவாரி செய்யப்பட்டிருக்கும். ஹேரம்ப கணபதிக்கு வாகனம் மூஞ்சூறு அல்ல, சிங்கமே அவரது வாகனம். கணபதியை வழிபடுபவர்கள் அவரை திருமூர்த்திகளுக்கும் மேலானவராக சர்வாகார பகவானாக கொள்வார். அவருக்கு அமைய வேண்டிய வாகனமும் மிருகங்களுக்கும் தலை சிறந்த சிங்கமாக இருக்கட்டும் என்ற விதித்ததில் வியப்பு ஒன்றுமில்லை. ஹேரம்ப கணபதிக்கு 5 முகமும் 10 கைகளும் இருக்க வேண்டும். அவருடைய 10 கைகளிலும் அங்குசம், கதை, கரும்புவில், சக்கரம், சங்கு, பாசம், தாமரை மலர், நெற்கதிர், உடைந்த தந்தம், இரத்தின கலசம் ஆகியவை இருக்க வேண்டும். உலகத்திலே மக்கள் வாழ்க்கையை நன்மை பயக்க
கூடிய சக்திகள் எல்லாம் அவரிடம் உள்ளன என்பதை இந்த 10 ஆயுதங்களும் எடுத்துக்காட்டுவனவாக அமைந்துள்ளது போலும். 3 கண்களுடன் நெற்றியில் பிறைச்சந்திரன் பிரகாசிக்க சிவப்பு வர்ணத்தோடு கூடியவர் மகாகணபதி என முற்கள புராணம் கூறுகிறது. அவரது சக்தி மடியில் அமர்ந்திருப்பாளாம். அவள் கையில் தாமரை மலர் காணப்படும். 10 கைகளிலும் 10 வித ஆயுதங்களை ஏந்தியிருப்பாராம். சில்பரத்னம் என்ற நூல் மகாகணபதி கல்பமரத்தடியில் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் என்று கூறுகிறது. அவரை சுற்றிலும் தேவர்களும் கணங்களும் சூழ்ந்திருப்பர். தென்காசி விஸ்வநாதர் கோயிலிலும் மதுரையிலும் மகாகணபதி உருவங்களை காணலாம். பாலகணபதி குழந்தையாக யானை தலையுடன் 4 கைகளுடனும் காணப்படுகிறார். அவரது நிறம் பொன்னிறம். தருண கணபதி அழகிய இளைஞனாக 6 கரங்களுடனும் காணப்படுவார். வீர கணபதிக்கு 16 கரங்கள், நிறுத்த கணபதிக்கு 8 கைகள், 7 கரங்களில் பாசம் அங்குசம் முதலியன கொண்டிருக்க மீதமுள்ள கரம் அபிநயம் பிடித்திருப்பதாக அமைந்திருக்கும். மற்றும் ஊர்த்வ கணபதி, உச்சிஷ்ட கணபதி, வரகணபதி என்றும் பல வகையான திருவுருவங்கள் காணப்படுகின்றன. கன்னியாகுமரி ஜில்லாவில் உள்ள சுசீந்திரம் ஆலயத்தில் நாம் கணேசரின் அதிசய திருவுருவம் ஒன்றை காணலாம். சண்பகராமன் மண்டபத்து தூணிலே விநாயகர் அழகிய பெண்ணாக கணேசானி என்ற நாமத்தோடு விளங்குகிறார். இதே போன்ற மற்றொரு உருவம் மத்திய இந்தியாவில் உள்ள ஜபல்பூர் அருகாமையில் ஒரு கிராமத்தில் காணப்படுகிறது. ஆனால் இங்கு கணேசானிக்கு கீழே யானை தலையோடு கூடிய ஆண் உருவம் ஒன்று காணப்படுகிறது. லேபாக்ஷியில் கணபதியன் நின்ற திருக்கோலம் காணலாம். 11ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் சோழ மன்னர் 1ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் புரதீஸ்வரர் கோயிலில் விநாயகரின் நடனம் மற்றும் அமர்ந்த திருவுருவங்கள் பல காணப்படுகின்றன. இவை ஆலயத்து பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்றன. பஞ்சபூதங்களையும் தன்னுள் கொண்டவர் என்பதையே விநாயகரின் திருவுருவம் காட்டுவதாக கூறுகின்றனர். மடித்து வைத்து கொண்டுள்ள பாதங்கள் பூமியையும், தொந்தி நீரையும், மார்பு பகுதி நெருப்பையும், இரு புருவங்களும் சேர்ந்து அரைவட்ட பகுதி காற்றையும், அதன் நடுவே உள்ள வளைந்த கோடு ஆகாயத்தையும் குறிப்பதாகும். முற்காலத்தில் எங்காவது விநாயகரின் உருவத்தை போன்ற கற்கள் இருந்தால் இவற்றை விநாயகராகவே பாவித்து வணங்கி பூஜிப்பார்களாம். அவற்றை சுயம்பு கணபதி என்று குறிப்பிடுவதுண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் விநாயகருக்கு திருவுருவம் அமைக்கத் தொடங்கியதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். வெள்ளெழுக்க வேரால் கட்டை விரலில் ஒரு பர்வாவின் அளவு பத்மாசனத்தில் வீற்றிருப்பது போல கணபதி உருவம் செய்து ஓம் லம்பராக்ஞே நமக என்ற மூல மந்திரத்தை பூஜை செய்தால் சகல பலனும் சித்திக்கும் என்று ஸ்ரீ பவிஷ்ய புராணம் கூறுகிறது.